ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட வீக்கெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் வீக்கெண்ட்ஸ் வந்தா ஜாலியா இருக்கும். ஆனா நமக்கு வீக்கெண்ட்ஸ் வந்தாதான் அந்த வீக் ஃபுல்லா பெண்டிங் வச்சிருந்த வேலையை நம்ம வீக்கெண்ட்ல தான் பிளான் பண்ணி செய்ய வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு பூரி தான் செஞ்சிருந்தேன். இப்பெல்லாம் பூரி செய்யறதுக்கு கூட வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு யூஸ்வலா 8க்கு லாகின் பண்ணணும். விச்சுக்குட்டியை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு லஞ்ச் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு ஒர்க்குக்கு உட்காரும் போது ஆல்மோஸ்ட் 9:15 ஆயிரும். விச்சுக்குட்டிக்கு ஹாஃப் டே ஸ்கூல்னாலும் ஸ்கூல் முடிய 1 ஆயிரும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லஞ்ச் சாப்பிடும்போது இவ பொக்குன்னு போயிருக்கூடாதுல்ல, அதனால இவங்களுக்கும் லஞ்ச் கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. அதனால யூஸ்வலா விச்சுக்குட்டியோட லஞ்சுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் மாதிரி தான் கொடுத்துடுவேன். மோஸ்டா மார்னிங் என்ன டிஃபன் செய்யறனோ அதுவே கொடுத்து விட்டுருவேன். அகைன் வீட்டுக்கு வந்ததும் 2 o'clock மேல ஆஃப்டர்நூன் செஞ்ச சாப்பாடு குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவா. பூரிக்கு மாவு பிணைஞ்சு வச்ச கொஞ்ச நேரத்திலேயே சுட்டுட்டா எண்ணெய் அதிகமா இழுக்காதுன்னு என்னோட பாட்டி சொல்லுவாங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலுக்கு வெங்காயம் வணக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சிலருக்கு கேஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். விச்சுக்குட்டிக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும், அழகா சாப்பிட்டுக்குவா. ஸோ மார்னிங் எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு போயாச்சு. வீட்டுக்கு சில கிராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ கடைக்கு போயிட்டு அப்படியே வரும்போது புட்டாக்கு ஹேர் கட்டும் பண்ணியாச்சு. விச்சுக்குட்டிக்கு முடி நல்லா வளர்ந்துருச்சு, அதனால சீக்கிரம் வேத்துருது. ஸோ அப்படியே ஹேர் கட் பண்ண கூட்டிட்டும் போயாச்சு. மேடம்க்கு ஒரே குஷி. ஹேர் கட் பண்ண அவளே உள்ள போய் அழகா உட்காந்துக்கிட்டா. அண்ட் ஆல்சோ ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளோவர் போட்டாங்க. கூசிருக்கும் போல ஒரே சிரிப்பு மேடம்க்கு. ஹேர் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். முன்னாடிலாம் மந்த்லி கிராசரிஸ்க்கு 2,000 to 4,000 எடுத்து வச்சு ஃபுல்லா ஸ்டாக் பண்ணிக்குவோம். மோஸ்ட்லி அதுவே 1.5 to 2.5 மாசம் வரும். அப்போ ஃபேமிலியில 5 பேர் இருந்தோம். இப்போ நாங்க 2 பேரு அண்ட் பாப்பா மட்டும் இருக்கிறதுனால அந்த மாதிரி வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணி காலி பண்றதுக்குள்ள சில பொருள்லாம் வேஸ்டா போயிருது. அதனால அப்பப்போ என்ன பொருள் வேணுமோ அது மட்டும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது வாங்கிக்குவேன். நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஹஸ்பண்ட் விச்சுக்குட்டியை குளிக்க வச்சுட்டாரு. மறுபடியும் ஹேர் ட்ரையர் போட சொல்லி ஒரே ரகலை. அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நம்ம மறுபடியும் கிச்சன் டியூட்டிக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளா ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணணும்னு தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பண்ணியே ஆகணும்னு களத்துல இறங்கியாச்சு. நமக்கு சில தடவை இந்த மாதிரிலாம் தோணும்ல, இன்னைக்கு இந்த வேலை செஞ்சே ஆகணும், திடீர்னு மிட் நைட்லாம் தோணும். அந்த மாதிரி தோணுதான் அந்த ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ற வேலை. நான் யூஸ்வலா ஃப்ரிட்ஜ்ல அன்வான்ட் திங்ஸ் எதுவும் வைக்க மாட்டேன். எது அதிகமாக யூஸ் பண்ணுறனோ அது மட்டும்தான் வாங்கி வச்சுக்குவேன். அப்படியே அந்த பொருள் ஏதாவது வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் அப்பப்போ பார்த்து எடுத்து வெளியே போட்டுருவேன். நானே மறந்தாலும் ஹஸ்பண்ட் பார்த்தாங்கன்னா எடுத்து போட்டுருவாங்க. என்னதான் அப்படி இப்படின்னு க்ளீனாக வைக்க ட்ரை பண்ணாலும் விச்சுக்குட்டி இருக்காளே, அது எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்பப்போ அங்கங்கே எங்கேயாவது போட்டுட்டு போயிடுவா. அப்படி இல்லைன்னா சில தடவை மாவு எடுத்துட்டு வெளியே வைக்கிறப்போ உள்ளே வைக்கிறப்போ மாவுலேருந்து அந்த காஞ்ச மாதிரி இருக்கும்ல, அது சம்டைம்ஸ் சிந்திரும். இல்லை வேற ஏதாவது பால் எடுக்கிறப்போ ஏதாவது கண்டிப்பாக சிந்திரும். அப்பப்போ சிந்தும்போது அப்படியே க்ளீன் பண்ணிட்டு விட்டுருவோம். அது ஒட்டுக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்து பார்க்கறக்கே கன்றாவி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருக்க பழைய வெஜிடபிள்ஸ் அண்ட் மற்ற திங்ஸையும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஃபுல் ஃப்ரிட்ஜையும் அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. கழுவி வைக்கும்போது விச்சுக்குட்டியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. நான் கழுவி கொடுக்க அவ கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தா. எல்லாத்தையும் காய வச்சுட்டு மறுபடியும் அந்தந்த பிளேஸ்ல வச்சாச்சு. திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் vlog சண்டே மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நைட்டே அரிசி உளுந்து ஊற வச்சுட்டேன். சாட்டர்டே சண்டேல மாவாட்டி வச்சாதான் எனக்கு கரெக்டா 1 வீக்குக்கு வரும். சாட்டர்டே சண்டேல எந்தெந்த வேலை செய்யறனோ இல்லையோ கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் மாவாட்டிடுவேன். உளுந்த கல்லுல போட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் விச்சுக்குட்டி எந்திரிச்சு வர்றதுக்குள்ள சூடா ஒரு கப் காஃபி போட்டுட்டு டிவி பார்த்துட்டே குடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். அன்னைக்கு அப்பா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கொழுந்தனார் மலையில இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா செயினையும் கழுத்துல மாட்டிட்டு அவருக்கு போட்டு காமிச்சிட்டு இருந்தா. அதுக்குள்ள ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க மட்டன் ஆர் சிக்கன் எடுத்துட்டு வந்தா கிரேவி மாதிரி தான் செய்வோம். நாங்க 2 பேர் தானே, மோஸ்டா அதுவே எங்களுக்கு கரெக்டா இருக்கும். அன்னைக்கு சிம்பிளா அண்ட் ஈஸியா செய்யற மாதிரி தான் மட்டன் கிரேவி செஞ்சிருந்தேன். குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு சூடானதும் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு ஆனியன், கருவேப்பிலை, முழுசா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கையோட உப்பு போட்டுட்டா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிரும். நான் யூஸ்வலா இந்த மாதிரி கிரேவி செய்யும் போது சின்ன வெங்காயம் எப்பவும் கொஞ்சம் அதிகமாவே போடுவேன். அப்போதான் அந்த கிரேவியோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வணக்கிக்கலாம்.
பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அப்படியே சைட் பை சைடு ரசத்துக்கும் வச்சுட்டு சாப்பாடும் குக்கர்ல வச்சாச்சு. தக்காளி நல்லா வணங்கினதும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 minutes அப்படியே விட்டா மட்டன்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 to 8 விசில் விட்டு இறக்குனா போதும். இந்த மணி பிளான்ட்டை கிளாஸ்ல தண்ணி ஊற்றி தான் வச்சிருந்தேன். சரி, இந்த கப்பில் வச்சு பார்க்கலான்னு செம்மண் கொட்டி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.